பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாயிருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் பாதுகாத்து கொள்வேன். இரவும் பகலும் காத்து கொள்ள போகிறாராம். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தெய்வம் பற்றியா. நான் அதை காப்பாற்றப் போகிறேன். சிக்குண்டு இருக்கிறாயா மகனே மகளே, என்னை ஒருவரும் விசாரிக்க முடியல இல்லையா? நான் இந்த நிலைமையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே, என்னை விடுவிக்க ஒருவர் இல்லை நினைக்கிறியா? ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தை பேசுகிறார். அதை காப்பாற்ற போகிறாருங்க. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட காரியமாக இருக்கட்டுங்க, இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார்னா அவரை காப்பாற்ற அவர் ஒரு வேளை முடியுங்க. யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வேலைக்காரன் சொஸ்தமானது போல் உன் வாழ்க்கை சூழ்நிலை மாற்ற அவரால் முடியுங்க. அதான் சொல்கிறாரு, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி இனி அந்த பாவத்தில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என் வார்த்தை மூலியமாய், இதோ பேசுகிற அந்த வார்த்தை மூலியமாய் அடிக்கடி நீர் பாய்ச்சி வரான். வார்த்தை அனுப்பினே இருப்பாரான். மகனே இது போகாத, மகளே இந்த வெயில போகாதுன்னு அது நீர் பாய்ச்சி வராங்க. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வந்து நீர் பாய்ச்சல் தோட்டத்தை போல இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த வார்த்தை கேட்டுக்கொடுக்குற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுங்க. நீர் பாய்ச்சினா அவருடைய வாழ்க்கை எப்படி இருங்க? ஒரு நிலத்துக்கு நீர் பாய்ச்சணும், ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றணும், எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக வளரும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீர் பாய்ச்சினார் ஆண்டவர். வார்த்தை என்னும் நீர் பாய்ச்சலை அனுப்புகிறார். அடிக்கடி நீர் பாய்ச்சி அவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு, மீண்டும் அந்த சோறு வரக்கூடாது, பாவத்துக்கு போகிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. அதுக்காக தான்ப்பா அவங்களுக்கு செழிப்பு கொடுத்துனுக்குறேன். செழிப்பு வந்து பாவத்தில் விழுந்துடாத, நீர் பாய்ச்சிக்கிறேன், என் வார்த்தையை சொல்லி உன்னை திடப்படுத்துகிறேன். அநேக நாள் நீ சோர்ந்து போயிருந்த, உன்னை உற்சாகத்தினால் நான் நிரப்பி, என் வார்த்தையினால் நிரப்பி கொண்டுக்கிறேன். உற்சாகத்தை நிரப்பதை நினைத்துமா நீர் பாய்ச்சிதுங்க. நீர் பாய்ச்சல்னா செடிக்கு தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக வளரும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போய் பேசினே இருக்கும்போது, உங்கள் வார்த்தை இப்போ வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கை ஃப்ரெஷ் ஆகிக்கினே இருக்கும். அடிக்கடி நீர் பாய்ச்சினே இருக்கும். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறுங்க. வார்த்தை கேட்டுக்கொண்டே இருங்க. ஆனாலும் ஒரு வீடியோ ஆண்டவர் எங்களோடு பேசுவது போல் உங்களோடு பேசி உங்களையும் பலப்படுத்துவாராக. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் கொண்டு போகிறார். எவ்வளோ அற்புதமாக செய்கிறார். நீர் பாய்ச்சி அடிக்கடி ஒருவரும் ஒன்று மீண்டுமாக சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வாராம். யாரும் காக்க மாட்டாங்க நம்மளை. தாய்த்தா கூட கை விட்டுருவாங்க. இவர் கைவிடவே மாட்டார். என் கூடவே என் மகனை, என் மகளை நான் விட மாட்டேன், எனக்கென்று அந்த ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் இரவும் பகலும் பாதுகாத்து ஒன்று ஆசீர்வதிக்கிறாருங்க. அப்படியேப்பட்ட தேவனிடத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தின்படி நம்ம நடந்து கொள்வோம். அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன்றாருங்க. உங்கள் இரவும் பகலும் காத்து 4 வரை வைத்து தாருங்க. நம்மளை காக்கிற தெய்வம் நல்ல தெய்வம். இரவை கண்டவன் பகலை காணவில்லை, பகலை கண்டவன் இரவை காணவில்லை, மறித்து போயிடுறாங்க. நம்ம ஜீவனோடு இந்த வார்த்தை கேட்பதே அவர் செய்த மேலான கிருபை. ஆமாங்க, எவ்வளோ மேலான கிருபையை நமக்கு அடிச்சிருக்கார் பார்த்தீங்களா? அடிக்கடி இரவும் பகலும் நம்மளுக்கு காத்துக்கிறார், ஜீவனை காக்கிறார். இரவும் பகலும் அவர் காத்து கொள்ளுறாருங்க. அதனால தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் நம்மளை காக்கிறனா நம்ம இல்லைங்க. இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம். யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அவர் நீர் பாய்ச்சி, அடிக்கடி வந்து நீர் பாய்ச்சி உங்கள் காரியத்தெல்லாம் அவர் நீக்கி போட்டு நீர் பாய்ச்சி அது ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு உங்கள் பக்கத்திலே இருந்து இரவும் பகலும் காத்துக்கொள்வாராம். நீங்கள் அவரை பிடிச்சிக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். காட் பிளஸ். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் சமூக தகப்பனே, இந்த நாளிலே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவரே, அவர் விட முடியாதபடி ஒரு தீய பழக்கமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். ஆண்டவரே, நீர் அவர்களை கர்த்தாவே நீர் சுத்தப்படுத்துவீர் என்று சொன்னீரப்பா. நீர் அதை நீக்கி போட்டு அவர்களுக்கு நீர் பாய்ச்சி
வசனம் என்ன இந்த வார்த்தை மூலிமா அவங்களுக்கு நீர் பாய்ச்சி அடிக்கடி அவர் நீர் பாய்ச்சி அவர்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு நான் இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொன்னீரப்பா. இவன் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அவள் கூட வராதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதம் மாத்திரம் கர்த்தாவே இவங்களுக்கு இருக்க இரவும் பகலும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். காட் பிளஸ்.